கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம். கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம். இந்த பகுதியிலே 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிறுவனத்தில் இப்படி நமக்கு விளம்புகிறார். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? இதுதானோ கிறிஸ்மஸ்? இதுதானே கிறிஸ்மஸ்? இந்த இடத்தில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்து பிறந்து விட்டால், ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் பிறந்து விட்டால், நான் ஏன் இந்த வசனங்களை அழித்து சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்து நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மளை முதலாவது அன்பு கூர்ந்தார். நாம் அவரை தெரிந்து கொண்டதினால் அல்ல, அவர்தான் நாம் முன்றே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் அனாதியாய் இருந்த பொழுது நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே வசனத்தை இந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, அவர் எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டாரோ அது உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்பதை சிலுவையின் மேன்மையின் அன்பு மூலமாக, சிலுவையின் உபதேசத்தின் வழியாக நம்மளை மீட்டெடுப்பதற்கு அவர் செய்த தியாகத்தை எப்பொழுது நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் பிறக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த நேரம் முதல் நமக்குள்ளே கிறிஸ்து பிறந்து விட்டார். ஆகவே நாம் ஒரு கிறிஸ்மஸ் குட்டி குட்டி கிறிஸ்துவின் சுவாவங்களை உடையவர்களாக இந்த உலகத்திற்குள்ளே சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒளியாக நாம் இருக்கிறோம், வழியாக இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக அவருடைய அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருந்தேன் என்று சொன்னவர் தம்முடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுகிற பொழுது, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள். மலையின் மீது இருக்கக்கூடிய பட்டணம் மறைந்து இருக்காது, அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சுபாவங்கள் அனைத்தும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களை நீங்கள் விசேஷித்து கொண்டு செய்யக்கூடியதை நான் நேற்றைய செய்தியிலே சொல்லியிருக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அவருக்குள் நாம் ஜந்திக்கப்பட்டதை அறிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அந்த அறிவை ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிற பொழுது மிக அழகாக இங்கே குறிப்பிடுகிறதை நம்மளால் காண முடிகிறது. என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும், தளர்ந்த கைகள் உடையவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்மஸ் என்று இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு எவ்வளவு தேவையை வைத்துக்கொண்டு நம்முடைய லாக்கரிலும் நம்முடைய பேங்கிலும் இருப்புகள், நம்முடைய தோட்டம் துறவுகள் எவ்வளவோ நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அது வேண்டாம் என்று இல்லை. இவருக்கென்ன ஒன்றுமில்லை, ஆகையினால் பேசுகிறான் என்ற எண்ணத்தில் நீங்கள் அதை நினைத்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து இயேசுவுக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காகவும் செலவு செய்வதற்காகவும் செலவு செய்யப்படுவதற்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கின்ற பொழுது எவ்வளவோ எண்ணற்ற ஆசீர்வாதங்களை, மழையளவு ஆசீர்வாதங்களை நாம் அவரிடத்தில் விளம்பி கேட்கிறோம். கடுமையாக ஆசீர்வதியும், நிறைய ஆசீர்வதியும் என்றெல்லாம் நாம் கேட்கிறோம். அப்போ இந்த இடத்துல இதுபோல இயற்கையாகவே கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பொருட்களை, பணங்களை, இன்னும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் தேவனுக்கென்று நாம் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கென்றால் அவருக்குத்தான் இந்த உலகம், நீங்களும் நானும் அசைவதும் துதி பாடுவதும், இந்த உலகத்தில் உள்ளவைகளும், வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மேன்மையான சுடர்களும், எத்தனையோ தங்கங்களும் பிளாட்டினமும் வைரமும் எத்தனையோ இருக்கின்றன. அனைத்தும் அவருக்குரியதுதான். ஆகவே அவர் எந்த ஒரு மனிதனிடத்திலும் எனக்கு இது தேவைப்படுகிறது என்று கேட்கக்கூடியவர் அல்ல. மனிதர்களைப் போல, நம்மை போல அல்ல, கேட்கக்கூடியவர் அல்ல அவர். ஆகவே அப்ப அவருக்கென்று
நாம் செலவழிக்கப்பட வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறியரில் முதலாவது இங்குதான் அவர் ஆரம்பிக்கிறார். எப்படி என்றால், ஒரு காலத்தில் உலகத்தால் ஏன் உங்களால் கூட அசட்டை பண்ணப்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம். அதான் மிக முக்கியம். ஒரு காலத்தில் என்னிடத்தில் கோவில் குட்டியாக பணி செய்த சகோதரர்கள் இன்றைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஒரு சகோதரன் அருமையான ஊழியக்காரராக இருக்கிறார். சிறு வயதிலிருந்து அவரை கர்த்தருக்குள் வளர்த்தோம். இன்னொரு ஊழியக்காரர் அவர் இன்றைக்கு இந்த சபையினுடைய செயலாளர்களாக அவர் உயர்ந்திருக்கிறார். சரி, இப்படி என்னுடைய நண்பர்களில் அநேக நபர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி ஆகிறது என்றால், என்னை போல் அவர்களை நான் நேசிக்க வேண்டும், நேசிக்கிறபடினாலே அவர்கள் அப்படி ஆகிறார்கள். இது என்னால் கொடுக்கப்படக்கூடிய அளவிலே ஏதோ என்னால் சின்ன சின்ன காரியங்களிலே தேவனை வெளிப்படுத்துகிற பொழுது அவர்களும் அப்படி ஆக வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இதுவும் கிறிஸ்துமஸ் தான். இதை மனதில் நீங்கள் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, தேவையில் இருப்பவர்களை இயேசு எப்படி தேடி சென்றாரோ அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேடி செல்ல வேண்டும். தேடி சென்று அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் ஒன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு உதவி செய்யலாம், அந்த மனிதன் நம்மிடத்தில் வந்து கேட்டால் நாம் அந்த உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதல்ல. அவன் என்ன நிலையில் இருக்கிறான், அவன் நம்முடைய உதவியை பெறத்தக்கவன், ஆனால் பெறுவதற்கு வழி இல்லாத நிலையிலே அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்து அவன் குணமாக இருக்கிறானா, வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறானா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறானா, அவனுடைய துயரம் என்ன என்று கேட்டறிந்து அவனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அது எந்த நாள் தானா? எல்லா நாள்களும் செய்ய வேண்டும், எல்லா நாட்களிலும் செய்ய வேண்டும். இந்த நாட்களில் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் இழந்து போனதான தெய்வீக மகிமையினுடைய உறவை கிறிஸ்து இயேசுவுக்குள், இரண்டாம் ஆதாமாக வந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் மீண்டும் பெற்று புதிய சிருஷ்டியாக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே நாம் அவரிடத்தில் அன்பு எப்படி கூறுகிறோமோ அதுபோல, நாம் நம்மிடத்தில் எப்படி கூறுகிறோமோ அதுபோல, இந்த நாம் தேடி ஓடி சென்று தேவையில் இருப்பவர்களை சந்திக்க செல்கிறோம் அல்லவா, அவர்களுக்கும் அந்த உதவியை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் முடிந்த அளவிலே. இதெல்லாம் தேவன் எனக்குள் பிறந்திருக்கிறார் என்றே வெளிப்படுத்துகிறது. ஏதோ உலகம் முழுவதும் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிற ஒரே பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கிறது. உலகம் முழுவதும் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய வழக்கங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட நான் அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய மகிமையை என் உள்ளத்திலே நான் கொண்டாடுகிறேனா, என் உள்ளத்திலே இயேசு பிறந்திருக்கிற அந்த இனிப்பை சுவைக்கிறவனாக, அவர் நல்லவராக இருப்பதை நான் அறிந்திருந்தால்தான் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியும். அப்போ என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவரை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா, அவருடைய பிறப்பை நான் ருசித்துக் கொண்டிருக்கிறேனா, அப்படி என்றால் தான் நான் மற்றவர்களுக்கு அதை சொல்ல முடியும். ஏதோ இந்த காலத்தில் மாத்திரம் என்று நீங்கள் இருந்தால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே நீங்கள் சீரோமார்க்கும் ஏமாந்தவர்களாகவும் இருப்பீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த போர் வீரர்கள் யுத்தம் பண்ணுவதற்காக அவர்கள் டென்ட் அடித்து தங்கியிருப்பார்கள், மிக களைப்போடும் இருப்பார்கள். எவ்வளவு களைப்போடு இருந்தாலும் எந்த இரவில் அவர்களுக்கு போர் செய்ய வேண்டும் என்கின்ற அபாயமணி ஒழித்து விட்டால் உடனடியாக அவர்கள் பல்லு தேய்த்து விட்டோமா, அதை செய்து விட்டோமா, அங்கே பார்த்து விட்டோமா, சட்டை சுருக்கா இருக்கிறதா, சரியா இருக்கிறதா, பெண்ணை எடுத்து சொல்லி இருக்கிறோமா, அப்படிலாம் பார்த்து கொண்டு இருப்பதல்ல. உடனடியாக அவர்கள் துப்பாக்கி எடுத்துக்கொண்டால் தங்கள் கொடுக்கப்பட்ட கடமையை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இதுபோலதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, இன்னும் சொல்ல போனால் ஒரு சீடன், அவருக்கு சீசனாக இருக்கக்கூடியவன் எந்த நிலையிலையும் அவன் காலம் வரட்டும் 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 என்று கருதி கொண்டு இருக்க மாட்டான். ரொம்ப உதாரணப்படுத்திக் கொள்வோமே, இந்த வருகிற கிறிஸ்துமஸுக்கு இந்த குடும்பத்துக்கு நான் அதை எடுத்து கொடுத்துடணும், இந்த வருகிற நியூ இயருக்கு இதை எடுத்து கொடுத்துடணும், அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் எப்பொழுது ஒரு குடும்பத்திற்கு ஒரு நல்ல காரியத்தை ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு செய்ய வேண்டும் நினைத்து விடுகிறீர்களோ அப்பொழுதே அந்த பொருள் உங்களுக்குரியதாக இல்லாமல் அது அவரிடத்திற்கு சென்று இருக்கிறது. அதற்கு சமயம் பார்த்து கொண்டு எப்பொழுது சரியாக கிடைக்கிறது என்று அவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அதுக்கு ஒரு நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இதை கிறிஸ்தவ ஜீவியத்திலே அநேக நபர்கள் மறந்துவிட்ட காரணத்தினால்தான், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஏதோ அந்த முடமான பிச்சைக்காரன் அந்த தேவனை தொழுது கொள்ளுகிற கூடிய ஒரு நாள், அந்த சனிக்கிழமையில் திரளான ஜனங்கள் வருகிற பொழுது நமக்கு எதுவும் கிடைக்காதா என்று ஏங்குகிற பிச்சைக்காரர்கள் போல
நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள் வந்து விடாதா என்று அவர்களையும் இயங்க வைக்கிறோம், நம்முடைய இயக்கத்தை நாம் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல, எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், விசேஷமாக என்று ஒரு வார்த்தையை கூறுகிறார். இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாள் என்றால் அது எல்லா நாளுக்கும் பொருந்துவதாக இந்த நாளிலே இதை நான் உங்களுக்கு பேச கேட்கிறேன். தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கூட தலைப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ள வேண்டும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு அவர்களுடைய குறைவு என்றால், நீயும் கர்த்தரை விசுவாசித்திருக்கிறாய், அவருடைய பார்வையில் நீயும் நிர்வாணிதான், நீயும் கந்தை துணிதான், நீயும் இந்த உலகத்தால் கசக்கி போடப்பட்டவன் தான், தேவ மகிமை இல்லாதவன் தான். ஆனால் விசேஷித்த விதமாக இந்த சிறியவர் என்று சொன்னார் அல்லவா, அவனை எப்படி தம்முடைய இரத்தத்தினாலே, தம்முடைய வேதனையினாலே, தம்முடைய அன்பின் மேன்மையினாலே மீட்டுக் கொண்டாரோ அதுபோலதான் உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற சுபாவம் நமக்குள் வந்து, அந்த அடிப்படையிலே அந்த விசுவாச குடும்பத்தாரை நேசித்து நான் கண்டுகொண்டது போல இவரும் கண்டுகொண்டிருக்கிறார் என்று சொல்லி, ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, சமாதானமாக சந்தோஷமாக ஒரு கூட்டமாக இந்த இருளான உலகத்திலே நல்லவர்களை பைக்கள் மத்தியிலே நல்லவர்களாகவும் வெளிச்சம் உள்ளவர்களாகவும் வாழ்கிறார்கள் என்பதை விசேஷித்த வண்ணமாக நீங்கள் விசுவாச குடும்பங்களில் இருக்கக்கூடிய குறைவுகளை, ஒருவர் குறைவை ஒருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து அதை சரியான முறையில் உங்களைப் போலும் அவர்களும் உண்டு உறங்கி உழை உடுத்தக்கூடிய அளவில் இந்த நாட்களிலே நீ செய்யாதிருந்தால் இனி எந்த நாட்களில் செய்வாய்? பெட்டியில் படுத்திருக்கின்ற பொழுதா சுத்தி நின்று மோச்சம் போகி விட்டார், மோச்சம் போகி விட்டார், மோச்சம் போகி விட்டார், ஆமே ஆடைங் ஆடைங் இந்த சரீரத்தை சாம்பலுக்கு சாம்பலாகவும் மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் யோசித்து பாருங்க, எல்லோருக்கும் இதே நாள். ஆகவே உன் கையில் கர்த்தர் கொடுத்திருக்க திராணிக்கு தக்கதாக உடனே செய்துவிடு. எப்பப்பெல்லாம் செய்தியோ அப்பெல்லாம் கிறிஸ்து உனக்குள் பிறந்ததை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறாய் என்ற சிந்தனா சக்தியோடு இந்த வசனத்தை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.